இந்த குழந்தை எங்க வீட்டுல தான் இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் இந்த குழந்தையை யாருக்கிட்டையும் திரும்ப கொடுக்க முடியாது. பரவாயில்லடா மகனே, நீதியும் நேர்மையும் நியாயமும் இன்னும் உன் மனசுல கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அதான் என்னைக்குமே என்னுடைய வாழ்க்கையில நான் இம்மி அளவு கூட நேர்மை தவறி வாழ்ந்தது கிடையாது. தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு நான் காரணம் கிடையாது. அது அவளுடைய முடிவு, அவளுடைய விருப்பம். நீ வேணா நியாயமா 1000 காரணம் அவ வெளியில போனதுக்காக சொல்லலாம். ராசாங்கம், மாட்டு காம்புல இருந்து வர்ற பாலை எம்பிட்டு சுத்தம்னு நாம நம்புறோமோ அதே அளவுக்கு தமிழ்ச்செல்வி சுத்தமானவன்னு நான் நம்புறேன். பெத்த தாய் நல்லவன்னு புள்ள நம்புறதுக்கு ஆதாரம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரிதான் தமிழ்ச்செல்வி நல்லவன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பலன்னா உங்க தலையில மண்ணு அள்ளி கொட்டிக்கிட்டு போங்க. நஷ்டம் உங்களுக்கு தானே தவிர அவளுக்கு கிடையாது. மோகனா, அத்தை, என் குடும்ப வாரிச, என் பேரன நல்லபடியா எடுத்து வளர்ப்பேன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் வாக்கு கொடுத்திருக்க. கொடுத்த வாக்க நல்லபடியா நிறைவேத்த பாரு. சரிங்க அத்தை. என்னம்மா, கல்யாணம் ஆன புது தம்பதியர்களுக்கு குழந்தை பரிசா கிடைச்சிருக்கு? ஆமாண்டி, இனிமே 24 மணி நேரமும் அந்த குழந்தை உச்சா போனா டைப்பர் மாத்தி விட்டு ஆயா வேலை பாக்குறதுக்கு ஐஸ்வர்யா கிடைச்சிருக்கா. ஐயா சேது, ஐஸ்வர்யா 16 செல்வத்தோட என் கொள்ளு பேரனையும் சேர்த்து பெருவாழ்வு வாழ்க. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்பத்தா வரட்டுமா பேராண்டி? வாங்க டாக்டர். அம்மா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. நான் உங்களை செக்அப் முடிச்சிட்டு நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரி டாக்டர், போலாம். வெளியே இருக்கும் தமிழே. தமிழ்ச்செல்வி, how do you feel now? பெட்டர் டாக்டர். Okay. வசந்தி, தமிழ் குழந்தைங்கன்னு கேட்டதுக்கு டெஸ்ட்டுக்கு போயிரு சொல்லி சமாளிச்சாச்சு. திரும்ப குழந்தை கொடுக்குறப்போ கேள்வி கேட்டா என்ன பண்றது வசந்தி?